இன்று நான் ஒரு கதை கூறப் போகிறேன். என் கதையின் தலைப்பு உழைப்பு உயர்வை தரும். ஒரு ஊரில் ஒரு விவசாயி தன் மகனோடு வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் கடினமான உழைப்பாளி. அவர் தனியாக தன் தோட்டத்தில் காய்கறிகளையும் பழங்களையும் உழுவார். காரணம், அவருடைய மகன் மிகவும் சோம்பேறி. தன் தந்தைக்கு உதவவே மாட்டான். ஒரு நாள் அந்த விவசாயிக்கு காய்ச்சல் வந்தது. உடனே அவருடைய மகனை அழைத்து, மகனே, எனக்கு காய்ச்சலாக இருக்கிறது. என் தோட்டத்தில் ஒரு புதையல் இருக்கிறது. அதை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று கூறி இறந்து போனார். அந்த விவசாயியின் மரணத்திற்கு பிறகு அவருடைய மகன் ஒவ்வொரு நாளும் தோட்டத்தை தோன்றி பார்ப்பான். என்ன இது? நான் அன்றாடம் தோன்றிக் கொண்டிருக்கிறேன், ஆனால் ஒரு புதையலும் என் கண்ணுக்கு தெரியவில்லையே. தோன்றியதுதான் தோன்றிவிட்டோம். இங்க பழங்களையும் காய்கறிகளையும் நட்டு வைப்போம் என்று கூறி காய்கறிகளையும் பழங்களையும் நட்டு வைத்தான். 3 மாதங்களுக்கு பிறகு என்ன இது? 3 மாதங்களாக தோன்றிக் கொண்டிருக்கிறேன், ஆனால் ஒரு புதையலும் என் கண்ணுக்கு இன்னும் தெரியவில்லையே. என்னோட காய்கறிகளும் பழங்களும் செழிப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் என் தந்தை கூறிய புதையலா? நன்றி தந்தையே. உடனே அவன் அந்த காய்கறிகளையும் பழங்களையும் பறித்து சந்தையில் விற்றான். காய்கறி பழம் வாங்க வாங்க. அவன் அன்றாடம் சந்தையில் விற்று நிறைய சம்பாதித்தான். அவன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்தாதே. ஆனந்தே, இந்த கதையின் கருப்பொருள் உழைப்பு உயர்வை தரும். நன்றி, வணக்கம்.